குன்றுகளுக்கு அப்பால் உலகத்திலிருந்து மறைந்து லூமினாரா காடு என்று அழைக்கப்படும் ஒரு மாயாஜால இடம் உள்ளது. அருகில் லில்லி என்ற ஒரு சிறுமி வசித்து வந்தாள். திடீரென்று காடு தனது பளபளப்பை இழந்த லில்லி, காட்டி உன்னை மங்கவிட மாட்டேன் என்றாள். அவள் கால்களை கடந்தது. அது ஃப்ளிக், மாயநரி, லைட் கிறிஸ்டல் காணவில்லை என்று அவர் கூறினார். அது இல்லாமல் லுமினாரா மறைந்துவிடும். லில்லி நரியிடம் காட்டை காப்பாற்ற உதவுவதாக சொன்னது. நரி என்ன செய்வது என்று பழைய மரத்திடம் சென்று கேட்போம் என்று கூறுகிறது. நிழல் ராஜா படிகத்தை எடுத்ததாக பழைய மரம் சொன்னது. பயணம் தொடங்குகிறது. தீய தேவதைகள் லில்லிக்கு ஒரு தீப்பொறியை அடைந்தனர். லில்லி நிழல் கோட்டையை அடைந்தது. அது பயமாக இல்லை, அமைதியாகவும் தனிமையாகவும் இருந்தது. லில்லி நிழல் ராஜாவை அடைந்தது. ராஜா தனிமையில் அமர்ந்து, எனக்கு ஒளி மட்டுமே வேண்டும் என்றார். அதனால் நான் தனியாக இருக்க மாட்டேன். லில்லி ஒளிரும் விதையை விதைத்தார். லுமினாரா காடு முன்னெப்போதையும் விட பிரகாசமாக ஒளிர்ந்தது. நிழல் மன்னன் முதல் முறையாக சிரித்தான். தனிமை மறைந்தது மற்றும் லில்லி வெளியேறும் நேரம் நரியை கட்டிப்பிடித்தது. அடுத்த நாள் லில்லி இது ஒரு கனவு என்று நினைக்கிறாள். ஆனால் அவளுடைய சட்டைப்பையில் ஒரு ஒளிரும் இலை இருந்தது. கருணையும் தைரியமும் இருண்ட இதயங்களுக்கும் ஒளியைக் கொண்டு வரும்.